கம்யூனிஸ்ட் கட்சியினரின் வரலாறு தெரியாமல் வாய்க்கு வந்தபடி பேசுவதை சீமான் வாடிக்கையாக வைத்துள்ளார் என்று ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மும்மொழிக் கொள்கையை ஏற்காததால் தமிழகத்தின் கல்விக்கான தொகையை மத்திய அரசு கொடுக்காதது சர்வாதிகார போக்கு என்று தெரிவித்த அவர், இந்த நடவடிக்கை மாநில அரசின் உரிமைகள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு முரணானது என்றும் சாடினார். கம்யூனிஸ்ட் கட்சியினரின் வரலாறு தெரியாமல் சீமான் வாய்க்கு வந்தபடி பேசுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார் என்றும் அவர் கூறினார். இந்தியை மூன்றாவது மொழியாக தமிழ்நாடு அரசாங்கம் பள்ளிகளில் அதை அமலாக்கினாதான் நிதி கொடுப்போம் என்று சொல்வது என்பது ஒரு சர்வாதிகார போக்கு மட்டுமல்ல. மாநிலங்களுடைய அந்த உரிமைகள் கூட்டாட்சி என்ற கோட்பாடு அதற்கு முரணாக மத்திய அரசாங்கம் நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதாவது அவர் இந்த துவக்க காலத்திலிருந்து குண்டக மண்டக பேசுறதுன்ற ஒரு பாணியை கடைப்பிடிக்கிறவர். அதுக்கான பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு தமிழை பற்றி மொழி பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் வரலாற்றை படிக்கணும் சீமான்.